மற்றொரு முக்கிய செய்தி, சென்னைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கும் முக்கிய செய்தி இது. தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, சென்னையிலிருந்து தென்கிழக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் ஃபேஞ்சல் புயல் நிலை கொண்டிருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாகையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 230 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஃபேஞ்சல் புயலின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் இருந்த வேகத்தை விட தற்போது அதிகமாகிக் கொண்டே போகிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சிவா, ஃபெஞ்சல் புயல் குறித்து தொடர்ந்து பல்வேறு முக்கிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய அண்மை தகவல்களை சொல்லலாம் சிவா. மோகன்ராஜ், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் கடந்த 6 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று பிற்பகல்ல சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த இந்த பெஞ்சல் புயல் தற்போது அதனுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பெஞ்சல் புயல் என்பது மெல்ல மெல்ல கடற்பரப்பிலிருந்து நிலப்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய திருகோணமலைக்கு சுமார் 330 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று நாகைக்கு 240 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 230 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. இதனுடைய நகரக்கூடிய வேகம் என்பது மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காற்றினுடைய வேகமும் நிலப்பரப்புல பல்வேறு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டக்கூடிய மாவட்டங்களில் காற்றினுடைய வேகம், மழையினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே திட்டமிட்டபடி இந்த பெஞ்சல் புயல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே நாளை பிற்பகல்ல கரையை கடக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போலவே இது நிச்சயமாக கரையை கடந்துவிடும். அப்போது காற்றினுடைய வேகம் என்பது 90 கிலோமீட்டர் வரை இந்த காற்றினுடைய வேகம் இருக்கும். இதன் காரணமாக ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்போது நகரக்கூடிய வேகம் அதிகரித்திருப்பதாகவும், இது சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 230 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவித்திருக்கின்றது. மோகன்ராஜ்.